ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்பிபிஎஸ் அட்மிஷன் பத்தாங்க பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே பார்த்தா நீட்டை வந்து ஒரு 3 to 4 இயர்ஸாக ரிப்பீட் போட்டு நிறைய பேர் நீட் மார்க்குக்கு எம்பிபிஎஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் சீட்லையோ இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸ்லேயோ உங்களுக்கு கிடைக்கணும், ஒரு கம்மி பட்ஜெட்டில் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு அபோவ் ஒரு 400 மார்க் இருக்கவங்களாம் நீங்கள் வந்து தாராளமாக வெயிட் பண்ணலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு சீட் செலக்ட் பண்ணும். ஒரு பிலோ ஒரு 350 பிலோ இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் சீட்டு அலாட்மெண்ட் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி பிளான் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துலையுமே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அபோவ் வந்து ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் வந்து 100% தான் ஃபீஸ் வரும். உங்களுக்கு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ஒரு 10 lakhs போட்டுறேன், 6 lakhsல போட்டு தரேன்றதை நீங்கள் வந்து பிலீவ் பண்ணாதீங்க. நிறைய பேரண்ட்ஸ் இதை நம்பி வந்து கடைசி வரைக்கும் ஜாயின் பண்ண முடியாமல் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் நல்ல கட் ஆஃப் இருக்குன்னா ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து பெட்டர் தென் கவுன்சிலிங் போடுங்க. ஒன்று கவர்மெண்ட் காலேஜ் இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸ் அந்த 4.5 lakhs to 6 lakhs ஃபீஸ்லாம் உங்களுக்கு அலாட்மெண்ட் இருக்கும். இல்லை எனக்கு மார்க் இல்லை அப்படின்னா நீட் ரிப்பீட் போடுறா பெஸ்ட் ஆப்ஷன் நீட் ரிப்பீட் போடுங்க. இப்போத்துலேருந்தே ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லைங்க சார் எனக்கு வந்து ஆல்ரெடி நிறைய நீட் ரிப்பீட் போட்டு லேட் ஆகிடுச்சு, ஸோ எனக்கு வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணால் நீங்கள் வந்து அப்ராடில் ஒரு நல்ல காலேஜாக நல்ல கண்ட்ரி இந்தியா ஈக்குவல் இருக்க கண்ட்ரியாக பார்த்து ஓரளவுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப பட்ஜெட் கம்மியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து ஒரு இயர்லி ஒரு 5 to 6 lakhs பட்ஜெட்டில் ஒரு நல்ல காலேஜ் போடுங்க. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப பட்ஜெட் கம்மின்னு சொல்லி அட்மிஷன் போட்டு சஃபர் ஆகுறீங்க, அதுவும் வேணாம். நெக்ஸ்ட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ட்ரை பண்ண போகிறீங்க, இல்லை மேனேஜ்மெண்ட் சீட் ட்ரை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு மார்க் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 3rd round 4th round வரைக்கும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா. ஸோ ஒரு எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணி அட்மிஷன்ஸ் போடுங்க. ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிக்கிறீங்க, நிறைய பேர் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இதை வேணாம் அதை வேணாம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஸோ வந்து ஒரு அழகாக ஒரு ப்ரீ பிளான் பண்ணுங்க, மார்க் பேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மார்க் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு இது கிடைக்குமா கிடைக்காதுன்றதை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தமாகவோ இல்லை உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தமாக எந்த அட்மிஷன் டவுட்டாக தான் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க.